என்னதான் விதவிதமாக இன்ஸ்டன்ட் மசாலா பொடி வந்தாலும் நம்ம பாரம்பரிய முறைப்படி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்போட டேஸ்ட்டே தனி தான். அந்த மாதிரி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 20 சின்ன வெங்காயம், 10 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக ஆயில் விட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 5 டீஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோ. ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 4 துண்டு தேங்காய், 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு குறுமிளகு, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து ஒரு பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்த வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் ஒரு வானிலைக்கு மாற்றிடலாம். இது கூட மட்டன் நான் ஒரு 10 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மட்டன் வேக வச்ச தண்ணியோடு அந்த மட்டன் பீசஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கடுகு, கருவேப்பிலை, தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணி